ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். ஃபீஃபி ஐலேண்ட் ஒன் டே சிட்டி டூர்ன்றப்போ 2 ஷோ ரொம்ப ஃபேமஸ். டைகர் பார்க் அண்ட் டால்ஃபின் ஷோ. நாங்கள் டைகர் பார்க் பார்க்க முடிவெடுத்தோம். என்னுடைய குழந்தை 1 மந்த் தான் ஆன ஒரு குட்டி டைகரோட ஆட்ட ஆடுறத பார்க்கலாம். இங்கே சைஸ் வாரியான டிக்கெட், சின்னது, ஸ்மால், பிக்கஸ்ட், கெயின்ட் டைகர் ஷோஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அடுத்து அப்படி ஷிலாங் புத்தா டெம்பிளுக்கு போனோம். ஷிலாங் புத்தா டெம்பிளில் செராமிக்கால் ஆன ஒரு புத்த சிலை ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்து இங்கே 3rd ஃப்ளோரில் வச்சுருக்குறாங்க. தட் இஸ் வெரி வெரி ஃபேமஸ். அழகான டெம்பிள். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இருக்கிற எல்லா புத்தாவும் லோக்கலைட்ஸ் வந்து அகர்பத்தி எழுத்தி சாமியை கும்பிட்டு போகிறத பார்க்கலாம். இந்த தான் மெயின் டெம்பிள். இதில் 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளோர் புத்தருடைய டிசைனான ஐடல்ஸும் அவருடைய வடிவமைப்பும் நம்ம பார்க்கலாம். எல்லாமே கோல்டால் ஆனது, அதாவது கோல்டு பெயிண்டால் ஆன ஒரு டிசைன் தான். இதனுடைய மெயின் என்ட்ரி தான். as soon as you go into the main entry, of course shoes not allowedங்க. உள்ளே போனதுமே கீழே ஒரு 15 ஐடல்ஸ் பார்க்கலாம். பாம்பு மேலே உக்காந்துருக்கிறதும் பாம்பு மேலே படுத்துருக்கிறதும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பாம்புன்றது நம்ம கடவுளாகட்டும் புத்தாவாகட்டும் ஒன்று இணைந்தது. பாம்பு இல்லாத ஒரு சாமியே இருக்க முடியாது. நான் சிவனுடைய கழுத்துலேயும் பாம்பு, கணேஷா தொப்புள் அடியிலையும் பாம்பு, முருகர் கால் அடியிலையும் பாம்பு, ரங்கநாதரும் புத்தரும் ஒரே மாதிரி படுத்துட்டுருக்கிறது, பாம்பு மேலே படுத்துட்டுருக்கிறத அப்சர்வ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வாசுதேவன் கம்ச மகாராஜாவிலேருந்து கிருஷ்ணனை காப்பாற்றி கொண்டு போகும்போது பாம்பு தான் கொடையாக வந்து காப்பாற்றினதாகும். அதே பாம்பு மான்ஸ்டர் வேஷத்தில், பேய் வேஷத்தில் கிருஷ்ணனை கொல்ல போகும்போது 5 தலை பாம்பாக வந்து வேஷம் போட்டு ஆடி அந்த பாம்பை சாவடிச்சது கிருஷ்ண கதையில் இருக்கிறதும் நம்ம பார்க்கலாம். பாம்புன்றது நம்ம ஹிந்து கல்ச்சர் மட்டும் இல்லை, புத்தா அவங்க கல்ச்சர்லேயும் பாம்பு ஒன்றிணையாத ஒரு விஷயமா இருக்குது. இங்கே 3 ஃப்ளோர் நம்ம நடந்து மேலே போகும்போது 2 படிக்கட்டு சைட்லேயுமே ட்ராகனை சப்போர்ட்டாக வச்சுருக்குறாங்க. அந்த ட்ராகன் ஆல்சோ பாம்பு வடிவத்திலே இருக்குது பாருங்கள். 3rd ஃப்ளோர் போகும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன். புத்தா, அதனுடைய சோல்ஜர்ஸ், அவருடைய மகாராஜாஸ், அதனுடைய சேவகர் எல்லாருமே புத்தார் மாதிரி தான் இருக்கும். இது என்னென்னா, ஆல் ஆர் ஈக்குவாலிட்டின்ற விஷயத்த வருது. யாருமே கீழே இல்லை, யாருமே பெருசு இல்லை, எல்லாருமே புத்தாஸ்ன்ற மாதிரி சொல்ல வர ஒரு கான்செப்ட் தான் இந்த புத்தா டெம்பிள். இதே மாதிரி நாங்கள் 3rd ஃப்ளோருக்கும் போனோம். அந்த 3rd ஃப்ளோரில் இருக்கிறதா செராமிக். இந்த புத்தர் பாருங்கள், 2க்கும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது, புத்தா மலை. அந்த மலையில் என்ட்ரி இல்லைன்னுட்டாங்க. அது ரீசெண்டாக லேண்ட்ஸ்லைட் ஆனது நிறைய பேர் இறந்துட்டாங்கன்றதுக்காக அது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் ட்ராகனுடைய பாம்பு ஷேப் இருக்கிற படிக்கட்டு நான் சொல்ல வந்தது. இதுதான் 3rd ஃப்ளோர். இதுதான் உச்சக்கட்டமான அந்த பில்டிங், கோபுரத்தில் இருக்கிற ஒரு பில்டிங். அதுக்குள்ளே போனீங்கன்னா இதுதான் செராமிக் புத்தா. இந்த செராமிக் ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்து செஞ்சு இங்கே வச்சுருக்குறாங்க. ஒரு சின்ன அழகான புத்தா, ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள். இது 3rd ஃப்ளோர் கோபுரத்தில் இருக்குது. அங்கேருந்து ஹோல் ஃபீஃபி ஐலாண்டே பார்க்கலாம். அது முடித்ததுமே ஃபீஃபி ஐலாண்ட் வியூ பாயிண்ட்டுக்கு போயிருந்தோம். அந்த வியூ பாயிண்ட்டில் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டயமீட்டர் ஹோல் ஃபீஃபி ஐலாண்டே ஒரே கவரில் பார்த்துட்டு, அங்கேருந்து தூரத்தில் இருக்கிற கடலையும் பார்த்துட்டு எங்களுடைய ஃபீஃபி ஐலாண்டோட டூர் முடிச்சுட்டு வந்தோம். இங்கே மேக்ஸிமம் அனிமல்ஸ் எதுவும் இல்லை. பட் நாங்கள் அந்த ஃபீஃபி ஐலாண்ட் டூர் வியூ பாயிண்ட் போகும்போது அந்த இடத்துல ஒரு 4-5 மங்கீஸ் பார்த்தோம். அந்த மங்கீஸ் ஆர் வெரி நாட்டி. நம்ம எது சாப்பிட்டாலும் எனக்கும் கொடுன்ற மாதிரி தான் கேட்டு பக்கத்துலேயே நம்ம ஓடாடின்னு ஜம்ப் பண்ணிட்டு இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மங்கி. முசுன்னு ரொம்ப சாஃப்டாக, சிங்கக்குட்டியாக இல்லை மங்கியான்னு ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தது. தேங்க்யூ.